திருப்பாவை பாடல் 18 உந்து மதகளிற்றன். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன். நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய். நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி. வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி. பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண். பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண். வந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட. வந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரும் வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரும் வாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன். விளக்கம். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா இதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிஷத்தில் நிறைவேறிவிடும். இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவன் அல்லவா அவன். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா இதெல்லாம் என்று மீசையும் இருக்குவார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிஷத்தில் நிறைவேறிவிடும். இதே போல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவன் அல்லவா அவன். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். தேங்க்யூ.